ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோவில் பைத்தான் லூப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஃபார் லூப்னா என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி லூப் அப்படின்னாலே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக்சுவலி லூப் அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாக என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சில மூவிஸ் எல்லாம் டைம் லூப்ஸ் பேஸ் பண்ணிலாம் வந்திருக்கு. அதாவது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது. இங்கேயும் அதே மாதிரிதான், ஒரே வேரியபிள்ல வச்சு நிறைய இட்ரேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகுறதையும் நம்ம இட்ரேஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு இட்ரேஷன்ஸையும் கிரியேட் பண்றது தான். அதாவது ஒவ்வொரு டைமும் திரும்ப 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 ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் லூப். ஓகேங்களா? இப்போ அந்த லூப் கான்செப்ட்ல ஃபார் லூப் அப்படிங்கிறது ஒரு லூப். ஓகே, ஃபார் லூப் for I in string. ஓகேங்களா? கோலன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸை பத்தி பார்த்துருவோம். சின்டாக்ஸ் டபுள் கொட்டேஷன்ல போட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வேரியபிள், அதாவது லூப்புக்குள்ள டிக்ளேர் பண்ணப்படுற வேரியபிள். வெளியே அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க, லூப்புக்குள்ளேயே இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இது வந்து கோட் பிளாக். இந்த ஃபாரோட கோட் பிளாக். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் இந்த லூப்காக ஒரு வேரியபிள் ஐ அப்படிங்கிற வேரியபிளா கிரியேட் பண்றேன். இன் அப்படிங்கிறது, அதாவது இன் அப்படிங்கிறது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஆக்சுவலி ஃபார்மேட்டே அப்படித்தான், இன் அப்படின்னு தான் இருக்கும். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் தான் இங்க மென்ஷன் பண்றோம், பட் இது ஃபார்ல ஒரு டிஃபால்ட் சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஃபார் ஐ இன் ஏதாவது சீக்வன்ஸ் கொடுக்கணும், அதாவது ஸ்ட்ரிங்கு இல்லைன்னா வேற ஏதாவது சீக்வன்ஸ் மட்டும்தான் ஃபார் லூப்ல நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் உள்ள கொடுக்க முடியும். ஸோ சீக்வன்ஸ் டேட்டா டைப்பான ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்னே கொடுக்குறேன். ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ கோலன் கொடுத்துக்கோங்க, ஏன்னா சிண்டெக்ஸ்ல கோலன் கண்டிப்பா இருந்தே ஆகணும். இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இந்த ஓகே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஐய பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஐய பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐ பிரிண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அது திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சு எனக்கு ஒவ்வொரு வேல்யூவை கெட் பண்ணி STRING அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட நம்பர்ஸ் அது கெட் பண்ணிக்கும். ஸ்ட்ரிங் 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 6 கெட் பண்ணிட்டு இங்க வந்து 6ங்கிற சீக்வன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? இந்த 6ங்கிற சீக்வன்ஸ் எதுக்காக ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த லூப் வந்து அந்த அத்தனை டைம் ரன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இதுலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுல வேண்டாம், உங்களுக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எக்ஸல் ஷீட்ல நான் வந்து ஸ்ட்ரிங், ஓகேங்களா, ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது வந்து நம்ம இன்புட்டா கொடுத்த, சரி, சீக்வன்ஸுக்கு வேல்யூவா கொடுத்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இது மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 1
2 3 4 5 6. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லூப் சுத்தும் போது ஐயோட வேல்யூ i ஈக்குவல்ஸ் டு எஸ். நான் பிரிண்ட் ஐன்னு கொடுத்ததுனால எஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் லூப் சுத்தும் போது ஐயோட வேல்யூ டி, i ஈக்குவல்ஸ் டு டி. ஸோ எனக்கு டி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மூணாவது டைம் சுத்தும் போது i ஈக்குவல்ஸ் டு ஆர். ஸோ எனக்கு ஆர் வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. நாலாவது டைம் சுத்தும் போது i ஈக்குவல்ஸ் டு ஐ. i ஈக்குவல்ஸ் டு ஐ, அது ஸ்ட்ரிங்ல வர i ஈக்குவல்ஸ் டு ஐ. ஸோ ஐ எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் அஞ்சாவது டைம் சுத்தும் போது i ஈக்குவல்ஸ் டு 6. சரி, i ஈக்குவல்ஸ் டு n. ஸோ எனக்கு n பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க i ஈக்குவல்ஸ் டு ஆறாவது டைம் சுத்தும் போது i ஈக்குவல்ஸ் டு ஜி. ஸோ நான் ஐயை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னோடனே எனக்கு ஜி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகி நமக்கு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே ப்ரோ, எனக்கு வந்து இப்படி கீழே கீழே வர வேண்டாம், எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்ல வர வைக்க முடியுமா அப்படின்னா முடியும். அது பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள எண்ட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கு. பேராமீட்டர்னா என்ன அப்படிங்கிறத ஃபங்க்ஷன் இது நடத்தும் போது நான் சொல்றேன். இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது இங்க எண்டுன்னு கொடுத்து நீங்க எதை கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டைம் பிரிண்ட் ஆகும்போதும் டிஃபால்ட்டா இது அது கூட அட்டாச் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அப்படி நான் ஸ்பேஸ் கொடுத்து நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எஸ் ஸ்பேஸ் விட்டு டி ஸ்பேஸ் விட்டு ஆர் ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு இதுக்கும் இடையில ஸ்பேஸ் விட்டு எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இங்கே ஸ்பேஸ் விடாம டி ஸ்பேஸ் விட்டு நான் டீன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எஸ் பிளஸ் டி, டி பிளஸ் டி, ஆர் பிளஸ் டி, ஐ பிளஸ் டி, என் பிளஸ் டி, அதாவது டியும் சேர்ந்து ஸ்பேஸோட வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபார் லூப் இவ்வளவுதாங்க. ஓகே, ஃபார் லூப்புக்குள்ள நான் ரேஞ்சுங்கிற கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகேங்களா? ரேஞ்ச் 0, 6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஐ. ஓகேங்களா? பிரிண்ட் ஐன்னு கொடுப்போம். பிரிண்ட் ஐன்னு கொடுத்தா நான் கமெண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் ஐன்னு கொடுத்தா எனக்கு ஐ வேல்யூ 1 2 3 4 5 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன் ப்ரோ நீங்க 0 தானே கொடுத்தீங்க, ஏன் இங்க 0 பிரிண்ட் ஆகல அப்படின்னு கேட்டா இங்க 0 இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன். 0 1 2 3 4 5 மொத்தம் 6 வேல்யூ. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா 0ல இருந்து 6 வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இங்க 3ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா 3ல இருந்து எனக்கு 6 வேல்யூ பிரிண்ட் பண்ணேன். அதாவது 3ல இருந்து 6 வேல்யூ அப்படின்னா இந்த எக்ஸல் சீட்ல நம்ம போடலாம். 3ல இருந்து 6 வேல்யூ அப்படின்னா நமக்கு வந்து 8 வரைக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே 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 சரி 3 வந்து 6 வேல்யூ கிடையாது, 3, 6. ஓகேங்களா? கமா இதுல ஸ்டெப்பும் கொடுத்துக்கலாம். 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 0 to 6 0 to 0,6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப்பும் கொடுத்துக்கலாம். 0 அடுத்து 2
அடுத்து 4 நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது 2 ஸ்டெப்பா விட்டு விட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ 3 கொடுத்தீங்கன்னா 3 ஸ்டெப்பா விட்டு விட்டு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? 0 3 அதுக்கப்புறம் விட்டு போறதுக்கு, அதாவது ஜம்ப் பண்றதுக்கு இடம் இல்லாததுனால 3ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் ரேஞ்ச் டேட்டா டைப், இவ்வளோதான். ஓகே, அடுத்து உங்களுக்கு ஃபார் லூப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு மறுபடியும் அதை தெளிவாக தனி வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து வைல் லூப். அவ்வளோதான் ஃபார் லூப். போனால் அவ்வளோதான் ஃபார் லூப். ஃபார் லூப் பற்றி அடுத்து தெரிஞ்சுக்கணுங்க பெரிய விஷயமெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஃபார் லூப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சீக்வன்ஸை இட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சீக்வன்ஸை இட்ரேட் பண்ணுறதுன்னா இங்கே சீக்வன்ஸில் இப்போ ஸ்ட்ரிங் இருக்கா, எஸ், அதாவது எனக்கு வந்து தனித்தனியாக வேல்யூஸை எடுத்து ஏதாவது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கிறதுல இந்த எஸ்ஸை எடுத்து நான் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் வேற ஒரு இதை நான் இன்புட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இந்த ஃபார் லூப் வச்சு நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ப்ராப்ளம் சால்விங்குள்ள போகும்போது, ப்ராப்ளம் சால்விங் இன் பைத்தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள போகும்போது நான் உங்களுக்கு இப்போ நான் இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா கான்செப்ட்ஸையும் வச்சு, இதுக்கு பின்னாடி நடத்தப்படுற எல்லா கான்செப்டையும் வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் மற்றதையெல்லாம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக இந்த என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு மட்டும் புரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வைல் லூப். வைல் லூப் அப்படின்னா இதுவும் சேம் இதே மாதிரி தான், ஃபார் லூப் மாதிரி தான். என்ன சின்டெக்ஸ் மட்டும் மாறும். ஓகே, அந்த சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து வேரியபிளை வந்து ஃபார் லூப்ல இங்கேயே இன்ஸ்லேஸ் பண்ணுவோம், ஆனால் வைல் லூப் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே இன்ஸ்லேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வேரியபிள் வைல் condition கம்பல்சரி செமிகோலன் போட்டே தான் ஆகணும். கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, கோட் பிளஸ் இன்க்ரிமெண்ட்னு ஒரு கான்செப்ட் வந்து இதுக்கு வரும். இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வேல்யூ வந்து நமக்கு அப்டேட் ஆகும். இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், டிக்ரிமெண்ட் பண்ணலாம், இன்டூ பண்ணலாம், உங்களுக்கு என்ன நீடோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் கோட் பண்ணோம், அதுக்கப்புறம் கம்பல்சரி எண்டில் கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்டில் வந்து நீங்க கண்டிப்பா இன்க்ரிமெண்ட் பண்ணியே தான் ஆகணும். சரி, வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ i ஈக்குவல்ஸ் டு 1 கொடுத்துக்கிறேன். வைல் லூப்ல நான் i கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த வைல் லூப் ரன் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி நான் ஐயை பிரிண்ட் பண்ணு அப்படின்றேன். ஓகேங்களா? ஐயை பிரிண்ட் பண்ணு அப்படின்றேன். ஐ பிளஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு, இதை வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல வந்து படிச்சிருப்போம். பிளஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்ட்டு பிளஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? பிளஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டான். இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இதை நான் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 5ன்னு வந்துருச்சு. அதாவது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிரேட்டர் than or ஐ கிரேட்டர் than or equals to 5 ஆகிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகி எனக்கு 5 வேல்யூவை பிரிண்ட் பண்ணிருச்சு. லூப்புங்கிற கான்செப்ட் இவ்வளவுதான். ஓகேங்களா? என்ன ப்ரோ அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா, ஃபார் லூப்பும் அவ்வளவுதான், வைல் லூப்பும் அவ்வளவுதான்.
ஆக்சுவலி நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது எப்படி, இதோட சின்டெக்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசம் அதை பார்த்துருவோமா? ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கோடிங்கே தூக்கி நான் வந்து கீழே போடுறேன். ஓகேங்களா? போடுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் போடுறேன். மற்றபடி நம்ம ரன் பண்ண போறதெல்லாம் கிடையாது. இப்போ ஃபார் லூப்ல வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து இங்கேயே பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஒரே லைன்ல வேரியபிள் டிக்ளரேஷனையும் பண்ணிடுவோம், சீக்வன்ஸையும் இங்கேயே கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ஈஸியா ரன் பண்ணி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா வைல் லூப்ல அப்படி கிடையாது. வேரியபிளை முன்னாடி டிக்ளேர் பண்ணி வைல் லூப்ல வந்து நம்ம கண்டிஷனை கொடுத்து அதுக்கப்புறம் ஃபார் மறுபடியும் இந்த கோடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஆனா இதுல அப்படி கிடையாது. நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியா இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம ஆன்சரை வேல்யூ கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதுல வந்து தனியா இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஆனா எதுக்கு இதை யூஸ் பண்றாங்க? ஏன் இதுவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே? ஃபார் லூப்னா லூப் மட்டும், ஒரே ஒரு லூப் மட்டும் வச்சுட்டு போயிடலாமே அப்படின்னா, வேரியஸ் பிளேசஸ்ல நமக்கு இதுவும் யூஸ் ஆகும், இதுவும் யூஸ் ஆகும். எங்கெங்க யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு ஒரு தனியா ஒரு பிளேலிஸ்டே ஓபன் பண்ணுவேன். அதாவது இந்த பைத்தான் பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 100 ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த எந்த ஒரு டாபிக்கா இருந்தாலும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. அந்த டைம்ல வந்து இந்த வைல் லூப் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஃபார் லூப் அந்த இடத்துல எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். அடுத்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்றேன். ஃபார் லூப்லயும் நம்ம பார்க்கலாம், வைல் லூப்லயும் பார்க்கலாம். ஃபார் I ஈக்குவல்ஸ் டு I இன் ரேஞ்சு. ஓகேங்களா? I இன் ரேஞ்சு 0,6, அதாவது 0ல இருந்து 6 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு. இண்டெக்ஸிங்ல எப்படி கடைசி வேல்யூ எடுத்துக்காதோ அதே மாதிரி ரேஞ்ச்லயும் இந்த கடைசி வேல்யூ எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும். 0ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு 6 பிரிண்ட் பண்ணாம விட்டுரும். ஓகே. இப்போ பிரிண்ட் I நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு 0ல இருந்து 5 வரைக்கும் உள்ள வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 5 வரைக்கும் உள்ள 6 வரைக்கும் உள்ள வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. CLS கொடுத்து இந்த டேப் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரேக் கண்டிஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகேவா? இப்போ பிரிண்ட் I கொடுக்குறோமா, அதுக்கு முன்னாடியே இஃப் I ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்னு இருந்தா எனக்கு காலம் கொடுக்கணும். I ஈக்குவல்ஸ் டு 3 இருந்தா பிரேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். பிரேக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா? இப்ப புரியுதா? பிரேக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. I அப்படிங்கிறது வந்து 3 கிட்ட வரும்போது அந்த லூப்பே எண்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலி 6 டைம் ரன் ஆயிருக்கணும். ஆனா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால நமக்கு 3 டைம் ரன் ஆன உடனே, அதாவது 3ன்னு வந்த உடனே நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டா என்ன அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் வைல்லையும். சரி, வைல்லையும் ஒரு சாம்பிள் பார்த்துருவோம். ஓகேங்களா? இதை கமெண்ட் பண்ணிடலாம்.
இதை கமெண்ட் பண்ணிடலாம். அடுத்து while I equals to 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். while condition ஓகேங்களா, I greater than or equals to 5 ஆகிற வரைக்கும். சரி, I less than or equals to 5 ஆகிற வரைக்கும் இந்த while loop ரன் ஆகணும். print ஐன்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி print ஐன்னு கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் எப்படி இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் இல்லையா, a equals to I plus or equals to 1. ஓகேங்களா, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, இந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னா எக்ஸிக்யூட் ஆகாதா அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னா அது பாட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகி போய்கிட்டே இருக்கும். பாருங்க, பார்த்தீங்களா, எக்ஸிக்யூட் ஆகி போய்கிட்டே இருக்குது. எண்ட் இல்லாம போய்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா, வந்து இங்க கொடுத்துட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆயிரும். CLS. ஓகே, இப்போ இங்க வந்து if I equals to 4 இருக்கும்போது எனக்கு பிரேக் ஆயிரு அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ இன்க்ரிமெண்ட் கொடுத்துடலாம். I plus or equals to 1. ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு 4 இருக்கும்போது இந்த லூப் எண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த பிரேக் அப்படிங்கிறது லூப்பை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும், எக்ஸிக்யூஷனையும் ஸ்டாப் பண்ணிடும். ஆக்சுவலி இது வந்து 6 டைம் ரன் ஆகணும், 5 வர வரைக்கும் ரன் ஆகணும். பட் 4ங்கிற வேல்யூ வந்த உடனே இது வந்து பிரேக் ஆயிடுச்சு, 4ஐயும் பிரிண்ட் பண்ணல. ஓகேங்களா, ஓகே, இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கான்செப்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம இடையில தான் கொடுப்போம். ஆனா இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. அது வந்து டோட்டலா லூப்பவே எண்ட் பண்ணிரும். ஆனா இது வந்து அந்த ஒரே ஒரு இட்ரேஷனை மட்டும் எண்ட் பண்ணிரும். அதாவது இப்போ I equals to 4 அப்படின்னு கொடுத்துட்டு I equals to 4 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா I வந்து 4ஆ மாறும்போது ஜஸ்ட் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் I in range, ஓகேங்களா, I in range, இதுக்கு while loop எக்ஸாம்பிள் நான் தரமாட்டேன். I in range 0,6, ஓகேங்களா, 0,6 if I equals to 4 மாறும்போது எனக்கு வந்து எண்ட் பண்ணிரு, அதாவது கண்டினியூ பண்ணிரு. ஓகேவா, இப்போ பிரிண்ட் I அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ வந்து நான் இதை ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும், 0 பிரிண்ட் ஆயிருக்கு, 1 பிரிண்ட் ஆயிருக்கு, 2 பிரிண்ட் ஆயிருக்கு, 3 பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா 4 மட்டும் பிரிண்ட் ஆகல. பட் இந்த லூப் வந்து எண்ட் ஆகாம 5 பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? கண்டினியூக்கும் பிரேக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை இங்க நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் நெஸ்டட் லூப். ரொம்ப ஈஸியான கான்செப்டுங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஃபார் லூப் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இது வந்து அசால்ட்டா நீங்க முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெஸ்டட் லூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லூப்புக்குள்ள இன்னொரு லூப் ஃபார். ஓகேங்களா?
ஃபார் I in ரேஞ்சு 6. ஓகேங்களா? நம்ம ஒரு நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணலாம். பேட்டர்ன் பிரிண்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணலாம். 0,6 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? 0,6. ஆனா நீங்க இங்க பிரிண்ட் பண்ணக்கூடாது. எங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார், ஓகே, ஃபார் j in range, j in range, அதே j in range சேம். இதையவே தூக்கி இங்க போட்டுடலாம். இதையவே தூக்கி காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இங்க பிரிண்ட் ஸ்டார், ஸ்டார் பேட்டர்ன் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ ஸ்டார்னு கொடுத்துருவோம். வைல், ஏன் எனக்கு ஒரே லைன்ல தானே வரணும், ஏன் கீழே கீழே வருது? நம்ம வந்து இங்க எண்டுன்னு ஒரு பேராமீட்டர், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, எண்டுங்கிற பேராமீட்டரு, அந்த எண்டுங்கிற பேராமீட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே கீழே வர்ற அந்த எஃபெக்ட் இருக்காது. ஓகே, எண்டுங்கிறத வந்து எங்கே கொடுக்கணும்னா இங்கே கொடுக்கணும். சரி, இதுக்கு இங்கே கொடுக்கணும். ஏன் இங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இருங்க, இப்போ நான் எண்டுன்னு கொடுக்குறேன், எப்படி வருதுன்னு பாருங்க. எண்டுன்னு இங்க எண்டுன்னு கொடுத்தேன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. பாத்தீங்களா? எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சு. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடாது. எனக்கு பிரமிட் ஷேப்ல இந்த 6 வந்ததுக்கு அப்புறம் அது கீழே கீழே தான் வரணும். ஸோ இங்க வந்து எண்டு கொடுக்க கூடாது. ஓகேங்களா? இங்க எண்டு கொடுக்காம இங்க போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து எண்டு பேராமீட்டரை இதை கொடுத்துரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஜேவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஜே பிரிண்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கீழே கீழே வரணும். ஓகேங்களா? நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம்? நம்ம வந்து இங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்து பண்ணி ஏண்டது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி கொடுப்போம். இப்போவும் அப்படியே தான் வருது. ஓகே, நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கோம்? ஒரே நிமிஷம். ஓகே, சாரி. ஆமா, இங்க எண்டு கொடுக்கணும், இங்கேயும் எண்டு கொடுக்கணும், இங்கேயும் எண்டு கொடுக்கணும். ஓகேவா? எண்டு ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு? ஓகே, இதை நம்ம தூக்கிடுவோம். எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு? ஓகே, இப்பவும் எனக்கு அதே தான் வருது. ஓகே 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 பிரிண்ட், இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்லாஷ் என்னு ஒரு கமாண்ட் இருக்கு மக்களே. அதே மாதிரி தான் வருது. ஓகே 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 ஓகே, புரிஞ்சது. இப்போ வந்துச்சு பாத்தீங்களா? ஆக்சுவலி இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? இப்போ கரெக்டாக வந்துருச்சு. எப்படின்னா இப்போ வந்து நம்ம இதை நான் கொடுக்கல. ஓகேங்களா?
நான் அதை கொடுக்காம கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனா வந்துருச்சுங்களா. இப்போ வந்து நான் பிரிண்ட் கொடுத்தேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இங்கே எங்கேயுமே பிரிண்ட் கொடுக்கல. ஸோ இந்த எண்ட் அப்படிங்கிறது மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பிரிண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், அது கீழே கீழே வந்துடும். என்ன அப்படின்னா இங்கே ஒரு டைம் நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இங்கே நான் ஒரு டைம் பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து கீழே கீழே வரும். ஓகேவா, ஓகே. இப்போ இதையும் இதுதாங்க நெஸ்டட் ஃபார் லூப், சார் நெஸ்டட் லூப். ஓகேங்களா, இதுவும் நெஸ்டட் லூப். இதே ஃபார் லூப்ல பண்ண மாதிரியே நம்மளால ஒயில் லூப்லயும் பண்ண முடியும். ஓகேவா, ஒயில்ல எப்படி பண்றது பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து நம்ம ஃபாருக்குள்ளேயே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுவோம். பட் இங்கே வந்து நம்ம தனியாக தான் டிக்ளேர் பண்ணோம். I = 0. ஓகேங்களா, பிரிண்ட் இங்கே வந்து I greater than or equals to I less than or equals to 5. சரி, I greater than or equals to 5 தான். I greater than or equals to 5. இப்போ இங்கே கொடுத்தோம்னா ஓகே, மறுபடியும் ஒரு வயல் கண்டிஷன் கொடுக்கணும். மறுபடியும் ஒரு வயல் கொடுத்து ஜே அதையும் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஜே ஈக்குவல்ஸ் டு 5. சரி, ஜே ஈக்குவல்ஸ் டு 1, 0 அப்படின்னு இது பண்ணோம். ஸோ இதுவும் ஜே கிரேட்டர் than or equals to 5. ஓகேவா, இங்கே பிரிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, பிரிண்ட் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஜே ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு பிரிண்ட்னு கொடுத்தோம். ஓகேவா, அப்போதான் கீழே கீழே வரும். இங்கே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா தான் கீழே கீழே வரும். இடையில நான் ஸ்டார் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கம்மா எண்டும் கொடுத்துட்றேன். அப்போதான் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன்ல வரும். அதாவது இது மட்டும் ஸ்ட்ரைட் லைன்ல வரும், இது வந்து பிரிண்ட்ல வரும். அதாவது கீழே கீழே வரணுங்கிறதுக்காக இங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா, உங்களுக்கு வந்து சாரி, ஓகே ஓகே ஓகே, நான் வந்து இங்க இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் கொடுக்கவே இல்லை. நம்ம இதுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டோம், பட் இதுக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்கல. ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் இன்ஃபினிட்டா இட்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. I + r ஈக்குவல்ஸ் டு 1. ஓகேங்களா, இப்போ நம்ம கரெக்டாக அவுட்புட் கிடைக்கும். பார்த்தீங்களா, ஃபார் லூப்பும் ஆன்ல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது. நான் இதை ஃபார் லூப்பை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதை கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இதாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் இந்த எண்டில் வந்து ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்பேஸோட கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம ஏன் இதை வந்து இப்படி ஸ்லைடாக வர மாதிரி பண்ணக்கூடாது? ஓகேவா, ஸ்லைடாக வர மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கா, ஒன்றும் இல்லை, அது ரொம்ப ஈஸி. ஸ்லைடாக வர மாதிரி பண்ணுறது ஒரே ஒரு இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா, பிரிண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் 2 இது கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு லூப்பில் எப்படி அந்த இந்த மாதிரி பிரமிடை கிரியேட் பண்ணுறது, சரி இந்த மாதிரி
பேட்டர்னை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு காட்டுமா? ஒரே லூப் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். ஏன்னா பைத்தான்ல அந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்கு. இங்கே வந்து ஸ்டார்னு போட்டுக்கோங்க, சரி ஸ்டார் கொடுத்துக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணிருங்க. இந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வர்றது எல்லாமே 5 வந்துடும். சரி, ஆறுக்கு ஆறு கொடுத்தா நம்ம ஸ்கொயர் எஃபெக்ட் வரும். ஓகேவா? இங்க வந்து எண்டு எண்டு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஒரே லைன்ல வரும். ஒரே லைன்ல வரணும்னா நம்ம எண்டு கொடுக்கணும். எண்ட்ல ஸ்பேஸ் கொடுத்துறோம், அப்பதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஓகே மக்களே, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்க மறந்துட்டேன். ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். I equals to ஓகே, நமக்கு எண்டு கொடுக்க தேவையில்லை நினைக்கிறேன். எண்டு கொடுக்க தேவையில்லை. நமக்கு ஸ்பேஸ் வேணும்னா ஸ்டார் 6 நமக்கு ஸ்பேஸ் வேணா இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்பேஸ் வந்துடும். I plus or equals to 1. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்ம நெக்ஸ்டர் லூப்பில் போட்ட அதே பேட்டர்னை நெக்ஸ்டர் லூப் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இங்கே 6ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஐன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லைடாக வர்ற அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். சரி, I+1 கொடுத்துக்கோங்க. ஏன் I+1னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். I+1 கொடுத்துக்கோங்க. ஓகே 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 இங்கே வந்து ப்ராக்கெட் கொடுங்க. இது ஸ்ட்ரிங்கு, அதனால நம்மளால இன்டூ பண்ண முடியாது அப்படின்னு வருது. ப்ராக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக வந்துருச்சா? அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்லைடாக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? எதுக்காக நான் இங்கே ப்ராக்கெட் போட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ப்ராக்கெட் போட்ட வேல்யூஸ்குள்ள ஏதாவது இப்போ 5 + 2 அப்படின்னு கொடுத்துட்டு 5 + 2 அப்படின்னு கொடுத்துட்டு வெளியில ஸ்டார் 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிட்டு தான் இதோட நீங்க பெருக்குவீங்க. அதே மாதிரி தான் இது ரெண்டையும் கூட்டிட்டு தான் இந்த ஸ்ட்ரிங்கோட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆச்சு. ஓகே மக்களே, உங்களுக்கு லூப் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஓகே மக்களே, இந்த லூப் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும். ஓகே, பாய்.